வகிப்பாகம் என்பது தேசிய அரசியலே ஒரு முக்கியமானது. குறிப்பாக இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு குறுகிய காலத்தில் அமோக செல்வாக்கை பெற்ற ஒரு கட்சியாக நாங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளில் ஒரு பெரிய வளர்ச்சியை அந்த கட்சி எட்டியிருக்கிறது. தேசிய ரீதியாக எடுக்கும் இடத்தில் இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய பங்களிப்பு என்ன? தேசிய ரீதியாக என்று கூறுகின்ற பொழுது கடந்த 2 வருடங்களாக இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்த இனவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆளுங்கட்சியில் இருந்த போதிலும் கூட தைரியமாக அல்ஹம்துலில்லாஹ் செயற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தம்புள்ளை பள்ளிவாசல் விவகாரத்தில் இருந்து கிராண்ட் பாஸ் பள்ளிவாசல் விடயம், ஃபேஷன் பக் தாக்குதலுக்குள்ளான விஷயம், அலுத்கம அனர்த்தம் போன்ற அனைத்து பிரச்சனைகளிலும் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் தைரியமாக பாராளுமன்றத்திலும் வெளியிலும் குரல் கொடுத்திருக்கின்றது. மட்டுமல்ல, ஜனாதிபதியிடமும் இது தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் முரண்பட்டிருக்கின்றது. அதாவது நாம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தான் ஒரு அரசியல் கட்சியாக பரிணமித்திருந்த போதிலும் கூட குறிப்பாக எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் வடகிழக்கு மாகாணங்களுக்குள் மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் கூட, அண்மையில் தான் நாங்கள் கொழும்பில் போட்டியிட்டோம், அதுவரை மட்டுப்பட்டிருந்த போதிலும் கூட நாங்கள் தேசிய ரீதியாக முஸ்லிம் சமுதாயத்திற்கு பிரச்சனைகள் என்று வருகின்ற பொழுது நாங்கள் வடகிழக்கிற்குள் மட்டுப்படுத்தப்பட்டவர்கள் என்று நாங்கள் மௌனமாக இருக்காமல் உரிய நேரத்தில் உரிய இடத்தில் அந்த விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். முஸ்லிம் சமுதாயத்துக்காக குரல் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நாடு குறிப்பாக கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நமது கட்சி எடுத்த நிலைப்பாட்டினை தொடர்ந்து இன்று நாடு பூராகவும் இந்த கட்சிக்கு மக்களுக்கு மத்தியில் ஒரு வரவேற்பு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த கட்சி நாடு பூராகவும் கட்சி கொண்டு செல்லப்பட வேண்டும், கட்சி தேர்தலில் குதிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் பல இடங்களிலுமிருந்து வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பலமான ஒரு வரவேற்பை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் கண்டு கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் அம்பாறை மாவட்டம் பூராகவும் சுற்றுப்பயணம் சென்றிருந்தோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் அல்ஹாஜ் ரிஷாட் பதுவுதீன் அவர்கள், அதே போன்று எங்களுடைய கட்சியினுடைய தவிசாளர் பிரதி அமைச்சர் எம்எஸ்எஸ் அமீர் அலி மற்றும் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர்கள் போன்றவர்கள் எல்லாம் நாங்கள் அம்பாறை மாவட்டத்தின் சகல கிராமங்களுக்கும் அதிகமான கிராமங்களுக்கு நாங்கள் விஜயம் செய்திருந்தோம். அங்கெல்லாம் மக்களுக்கு மத்தியில் மறைந்த தலைவருக்கு பின்பு முஸ்லிம் சமுதாயத்திற்காக குரல் கொடுப்பதற்காக, முஸ்லிம் சமுதாயத்திற்காக தைரியமாக முன்னின்று உழைப்பதற்காக அல்லது அவர்களின் பிரச்சனைகளை தொடர்பாக பேசுவதற்காக ஒரு கட்சி பேசுகின்ற குரல் அண்மை காலமாக ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இந்த அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் அந்த பணியை செய்ய முன்வந்திருப்பதை இட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய கட்சியினுடைய பெயர் இப்பொழுது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ். ஒரு காலத்தில் அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் என அது அறியப்பட்டது. ஏன் இந்த பெயர் மாற்றம்? அதாவது மறைந்த தலைவர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை உருவாக்கி அதன் பின்பு சகல சமூகங்களுக்கு மத்தியிலும் அதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று தேசிய ஐக்கிய முன்னணி நுவாவை உருவாக்கியிருந்தார். அதன் பின்பு தலைவரின் மரணத்தின் பின்பு மீண்டும் அது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆகவே மக்களுக்கு மத்தியில் சென்று கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் நாங்கள் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸிலிருந்து வெளியேறிய பொழுது கொள்கை ரீதியாக நாங்கள் மக்களுக்கு சொல்ல புறப்பட்ட செய்தி என்னவென்றால், அதாவது மறைந்த தலைவர் சென்ற பாதையிலிருந்து மறைந்த தலைவர் உருவாக்கிய கட்சி விலகிச் சென்றதனால்தான் இந்த கட்சியை நாங்கள் உருவாக்கப்பட்டு வந்தது. எனவே இதுதான் மறைந்த தலைவர் உண்மையில் மறைந்த உண்மையான கட்சி. ஏனென்றால் கட்சி என்பது ஒரு பெயர் அல்ல, கட்சி என்பது ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டமைப்பு, மனிதர்களை கொண்ட ஒரு கட்டமைப்பு, குறித்த கொள்கையின் அடிப்படையில் செயற்படுகின்ற ஒரு கட்டமைப்பு. எனவே அந்த குறித்த கொள்கையில் செயற்படுகின்ற கட்டமைப்பாக இந்த கட்சி தான் இருக்கின்றது. குறிப்பாக தலைவருடன் இருந்தவர்கள், தொடர்ச்சியாக பயணித்தவர்கள் இந்த கட்சியில் பிரதானமாக இருந்து இந்த கட்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்கின்ற அடிப்படையில் மறைந்த தலைவர் உருவாக்கிய கட்சியினுடைய பிரதிபிம்பம் தான் இது என்பதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் ஸ்ரீலங்கா என்ற சொல் முழு இலங்கையும் குறிக்கும் என்கின்ற அடிப்படையில் ஸ்ரீலங்கா என்ற சொல்லுக்கு அகில இலங்கை என்ற சொல்லை பிரதியீடு செய்து அகில இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் என்று நாங்கள் பெயரிட்டிருந்தோம். அவ்வாறு இந்த கட்சியை நாங்கள் முன்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் வடமாகாணத்தில் குறிப்பாகவும் கிழக்கு மாகாணத்திலும் நிறைய தமிழ் சிங்கள மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவளிக்க முன் வந்தார்கள். வடமாகாணத்தில் பாரிய ஆதரவு தமிழ் மக்களுக்கு மத்தியில் இருந்தும், அதே போன்று வவுனியாவில் இருக்கின்ற
நான் நினைக்கின்ற சுமார் 20,000க்கும் மேற்பட்ட சிங்கள மக்களில் பெரும்பாலானவர்கள் இந்த கட்சியை ஆதரிக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அகில இலங்கை முஸ்லீம் காங்கிரஸ் என்ற அந்த முஸ்லீம் என்ற சொல் ஏனைய சமூகங்களுக்கு மத்தியில் நாங்கள் செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு சற்று தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவதனால் மறைந்த தலைவரின் பாதையை மீண்டும் பின்பற்றி எவ்வாறு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து தேசிய ஐக்கிய முன்னணி உருவாக்கினாரோ அதே போன்று இங்கு முஸ்லீம் என்ற சொல்லுக்கு பதிலாக மக்கள் என்று சொல்லி நாங்கள் பிரதியீடு செய்தோம். ஆமாம், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸிலிருந்து விலகிச் சென்றவர்களின் அடிப்படையில் அந்த கட்சியினை பிரபலியப்படுத்துவதற்காக அந்த பெயரினை முதலில் வைத்துக் கொண்டீர்கள். பின்னர் ஏனைய இனங்களுடைய ஆதரவு கிடைக்கின்ற பொழுது அந்த கட்சி ஒரு பொதுவான பெயரோடு இயங்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருந்தது. அவ்வாறெனில் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் தேசிய ரீதியில் ஒரு வலுவான குரலாக என்பது கட்சி இருந்தது என்று. வடபகுதியை பொறுத்தவரையில் அதிகளவான தமிழ் மக்களும் உங்களோட கட்சிக்கு ஆதரவாக இருந்திருப்பார்கள். அதை தேர்தல் பொறுப்பவர்கள் மூலம் நாங்களும் கண்டிருக்கின்றோம். அந்த மக்களுக்கு உங்களுடைய கட்சி என்ன செய்திருக்கிறது? நிச்சயமாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் குறிப்பாக அவர்களுடைய அபிவிருத்தி, அவர்களுடைய நாளாந்த தேவைகள் தொடர்பான விடயங்களில் அவர் செய்திருக்கின்ற பணிகள் கொஞ்ச நெஞ்சமல்ல. அவற்றை விவரிப்பதானால் பட்டியலிட்டே விவரித்து கொண்டு போகலாம். குறிப்பாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற சூழ்நிலை, குறிப்பாக வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற சூழ்நிலையில் அங்குள்ள மக்களுக்கு அவர்களுடைய தேவைகளை, அவர்களுடைய அபிவிருத்தி, அவர்களுடைய தொழில் வாய்ப்பு, அவர்களுடைய இன்னொரு தேவைகளை பார்ப்பதற்கு என்று யாரும் இல்லை. அந்த சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அந்த 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 தாகம், அந்த துடிப்புக்கு பதிலளிக்கின்ற ஒரு கட்சியாக இந்த கட்சியும் அதனுடைய தலைவராக இருக்கின்ற அமைச்சர் ரிஷாட் பதியுதீனும் இருந்திருக்கின்றார். அதனால்தான் தமிழ் மக்களுக்கு இவருடைய சேவை அந்த அளவு இருந்ததன் காரணமாகத்தான் தமிழ் மக்கள் இந்த கட்சிக்கு அதிகமான ஆதரவை வழங்குவதற்கு முன் வந்திருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை பொறுத்தவரையில் அவர் மீள்குடியேற்றத்துறை அமைச்சர், அதே நேரம் அனைத்து சேவைகள் நிவாரண அமைச்சராக இருந்த பொழுதெல்லாம் பல சேவைகளை மக்களுக்கு செய்திருக்கின்றார். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் கூட ரிஷாட் பதியுதீன் அமைச்சருடைய செயற்பாடுகள் ஒரு புறத்தில் கண்டிக்கத்தக்கதாக சில தமிழ் கட்சிகள், சில தமிழ் தலைவர்கள் எல்லாம் குற்றம் சுமத்தி வந்தார்கள். ஏன் அவ்வாறானது ஒரு கண்டனத்துக்கு அவர் உள்ளானார்? நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். இந்த கேள்விக்குள் நாங்கள் மணிக்கணக்கில் பேசுவதற்கு விடயதானங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் சுருக்கமாக, அதாவது வடக்கில் முஸ்லீம்கள் ஒரு காலத்தில் அவர்களும் ஏனையவர்களுடன் சரிசமமாக தங்களுக்கு என்று வீடுகள், வாசல்கள், வர்த்தக நிலையங்கள் என்று எல்லாம் அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் 1990ஆம் ஆண்டு வெளியேற்றப்பட்டு அகதிகளாக்கப்பட்டு அவர்கள் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. மீண்டும் அந்த மக்கள் திரும்பிச் செல்லுகின்ற பொழுது அவர்களுடைய காணிகள், அவர்கள் வசித்த வசிப்பிடங்கள், வசிப்பிடங்கள் விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களுக்கு கணிசமான காணிகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த காணிகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதில் பலத்த சிரமங்கள் இருந்தன. இப்பொழுது இருக்கின்ற அதே போன்று இன்னும் சில காணிகள் காடுகளாக மாறியிருந்தன. இன்னும் சில காணிகள் படைத்தரப்பினர் அவர்களுடைய பாதுகாப்பு தேவைகளுக்காக அதனை எடுத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த மக்களை எங்கே கொண்டு போய் குடியேற்றுவது? இந்த மக்களை குடியேற்றுவதற்கு மாற்று இடம் தேட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. அங்கு போய் இவர்களுடைய காணிகளில் குடியிருக்கின்ற மக்களுடன் சண்டை பிடித்து கொண்டு நிற்க முடியாது. இந்த மக்களை குடியேற்றவும் வேண்டும். அதிலும் சொல்ல வேண்டும், 25 ஆண்டுகளுக்கு மேல் இந்த மக்கள் அகதிகளாக இருந்தும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் ரீசெட்டில்மெண்ட் மினிஸ்டராக, மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்த பொழுது முன்னுரிமை வழங்கப்பட்டது தமிழ் மக்கள் அகதிகளாக வந்த தமிழ் மக்களை மீள்குடியேற்றம் செய்வதில் தான். அதன் பின்பு இந்த மக்களை கொண்டு சென்ற பொழுது இந்த காணி பிரச்சனை வந்தது. எனவே சில இடங்களில் அரச காணிகள் அல்லது முஸ்லீம்கள் வாழ்ந்த காணிகள் காடுகளாக மாறியிருந்த காணிகள், அல்லது அரச காணிகளில் காடுகளாக இருந்த பிரதேசங்கள், இவ்வாறான பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டன. அந்த அடையாளம் காணப்பட்டது என்பது அரசு உயர்மட்டத்தில் ஒரு குழு அமைத்து அந்த குழு அடையாளம் கண்டு கொடுக்கப்பட்ட காணிகள். அந்த காணிகள் கொடுக்கப்பட்ட பொழுது சில முழு தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அல்ல, தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற சில இனவாத சக்திகள் இந்த முஸ்லிம்களை முள்குடியேற்றம் செய்வதை தடுக்க வேண்டும் என்பதற்காக காடுகளை அளிக்கின்றார்கள், காடுகளை கொள்ளையடிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டுக்களை அவர்கள் முன்வைத்தார்கள். அவ்வாறு குற்றச்சாட்டு சொன்னவர்கள் முஸ்லிம்கள் குடியிருந்த காணிகள் இந்த காணிகள் தான், இந்த காணிகளில் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் இன்னும் கையகப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அந்த காணிகளை நாங்கள் எடுத்து தருகின்றோம் என்று சொல்லுவதற்கு
ஆயத்தமாக இல்லை. அல்லது நாங்கள் இந்த மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் முஸ்லிம்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள், இவர்களுக்கு மாற்று இடமாக இந்த காணியை நாங்கள் அடையாளம் கண்டு தருகின்றோம், இந்த காணியில் அவர்களை குடியேற்றுங்கள் என்று சொல்லுவதற்கு யாரும் இருக்கவில்லை. ஆனால் முஸ்லிம்களை குடியேற்றுவதற்கு மாற்று காணிகளை அரசு உயர்மட்டத்தில் அடையாளம் கண்டு தந்த பொழுது அதனை எதிர்த்தார்கள் என்றால் அதனுடைய பொருள் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம்கள் வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் அவர்களை குடியேற்றுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்ன போதிலும் கூட அந்த மக்களை குடியேற்றுவதில் அவர்களுக்கு விருப்பம் இருக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அடிப்படை காரணமாகும். இந்த விடயத்தில் எதிர்வரும் காலங்களில் இதே விமர்சனங்கள், இதே தடைகள் ஏற்படும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வாறாகின்ற பொழுது எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வாறான தடைகள் எதிர்காலத்திலும் வரலாம். வந்தால் அந்த தடைகள் என்ன ரூபத்தில் வருகின்றனவோ அதற்கு ஏற்ற விதத்தில் அந்த தடைகளை தெரிவதற்குரிய முயற்சிகளை நாங்கள் எடுக்க வேண்டி வரும். இன்னமுறை கூற வேண்டும், குறிப்பாக தமிழ் மக்களுக்கு மத்தியில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் அவர்களுடைய செல்வாக்கு அதிகரித்து கொண்டு சென்றதனால் தங்களுடைய ஆதரவு தளத்தில் பலகீனம் ஏற்பட்டுவிடும் என்பதனாலும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை ஒரு இனவாதியாக அல்ல ஒரு பிழையான ஒருவராக காட்டுவதற்கான முயற்சியும் அங்கு இருந்தது. எனவே இரண்டு நோக்கங்கள், ஒன்று முஸ்லிம்கள் குடியேறுவதை தடுப்பதற்கு முடிந்ததை செய்ய வேண்டும், இரண்டாவது அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை ஒரு பிழையானவராக காட்டி ஒரு இனவாதியாக காட்டி தமிழ் மக்களுக்கு மத்தியிலிருந்து தூரப்படுத்த வேண்டும். எனவே சுருங்க கூறின் முழுக்க ஒரு அரசியல் நோக்கத்துக்காக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள். நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். மதுரை நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகம் வயல சமீர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்களும் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய கேள்விகளை முன்வைக்கலாம். 0112277177 0133883650 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக நீங்களும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் வயல சமீர் அவர்களோடு பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது அதிர்வு நிகழ்ச்சி, நேரடி திறந்த அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய செயலாளர் நாயகம் வயல சமீர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டீர்கள், அரசியல் ரீதியாகத்தான் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனை மையமாக வைத்து ஒருவரும் கண்டன குரல்கள் எழுப்பி வருகிறார்கள் என்று. ஆனால் ஒரு சில ஊடக நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இன்னும் சில ஒவ்வொரு இடங்களிலும் சரி, அவர் மீதான குற்றச்சாட்டுகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பும் பின்பும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது எந்தவித காரணமும் இல்லாமல் முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? காரணம் இல்லாமல் இல்லை, நிச்சயமாக அதற்கு பின்னாலும் அரசியல் பின்னணி, அரசியல் காரணம்தான் இருக்கின்றது. குறிப்பாக சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடகவியலாளர் என்ற வேஷத்தையும் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உடைய செல்வாக்கு அவர்களுக்கு ஒரு பாதகமாக இருக்கின்றது. குறிப்பாக ஒரு குறித்த பாராளுமன்ற உறுப்பினர், அதனை சொல்ல வேண்டும், அவர் ஒரு ஊடகத்தை ஒரு லெத்திரனியர் ஊடகம் அல்லது ஒரு தொலைக்காட்சியில் ஒரு குறித்த அரசியல் நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக நடத்துகின்ற ஒருவர். அவர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக ஒவ்வொரு ஞாயிறு தோறும் அவருடைய அந்த தொலைக்காட்சியில் நடத்துகின்ற அந்த நிகழ்ச்சியில் யாரையாவது அதாவது அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு ஒரு அரசியல்வாதி என்றால் அவருக்கு ஆதரவானவர்கள் இருப்பார்கள், எதிரானவர்கள் இருப்பார்கள். யாரையாவது கொண்டு வந்து அந்த நிகழ்ச்சியில் வைத்து அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக சேறு பூசுகின்ற வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு நிகழ்ச்சியை நடாத்துவது முதலாவது சரியா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரு அரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் போய் ஒரு அரசு தொலைக்காட்சியில் அவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை நடத்தினால் அது ஜனநாயகம் இல்லை, இப்போ அது இல்லை, இது இல்லை என்று எத்தனையோ குரல் இடுவார்கள். அதே விஷயத்தை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தால் அது பிழை இல்லை என்றால், அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அரசியலில் இருக்கின்ற ஒருவர், ஒரு நிகழ்ச்சியை நடத்துகின்ற ஒருவர் என்பது அவர் ஒரு மொடரேட்டர், ஒரு நடுநிலையாக இருந்து செயற்படுகின்ற ஒருவர். முதலாவது ஜனநாயகத்துக்கே விரோதமான ஒரு விஷயம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அரசியல் இலக்கையுடைய ஒருவர் நடுநிலையான ஒரு கதிரையில் இருப்பது. நடுநிலையான பரவாயில்லை, ஆக குறைந்த அந்த நடுநிலையாவது பேண முடியுமாக இருந்தால் அது வேறு விடயம். ஆனால் அந்த நடுநிலையாக இருக்க வேண்டிய ஒருவருடைய கதிரையில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தன்னுடைய அரசியல்
அரசியலை பற்றி, அதாவது அந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்து வைத்துவிட்டு நீங்கள் என்னிடம் கேள்விகளை கேட்கின்றீர்கள், நான் பதில்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அவர் என்ன செய்வார்? கேள்வியையும் கேட்டு அவரே பதிலையும் சொல்லி நிகழ்ச்சியில் 1 மணித்தியாலம் நிகழ்ச்சி என்றால் அதில் 3/4 மணித்தியாலம் அவரே பேசுவார். அவர் பேசுவதற்காக நிகழ்ச்சியை கொண்டு வந்து வைப்பது. இந்த நிகழ்ச்சிக்கு வருவதில் சிலர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் அல்லது எதிர்ப்பாக இருக்கின்றவர்களை கொண்டு வந்து நிகழ்ச்சியை நடத்துவார். அல்லது சில நேரங்களில் நடுநிலையானவர்கள் வருகின்ற பொழுது இவர் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுக்கு எதிராக கேள்விகளை கேட்டு அவர்களிடம் பதில்களை எதிர்பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடம். அதே நேரத்தில் நிகழ்ச்சிக்கு அழைத்து விட்டார்கள், இவர்களுக்கு எதிராகவும் பேசிக்கொள்ள முடியாது என்கின்ற நிலைமை. இவருடைய பின்னணியை, அதாவது நீங்கள் கேட்டீர்கள் இதற்கு என்ன பின்னணி, என்ன காரணம் என்று அதனை சொல்ல வேண்டும். கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வடமாகாணத்தில் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற்ற பொழுது அதாவது அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வன்னி மாவட்டம் என்பது 3 மாவட்டங்களை கொண்டது. மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம். இதில் மன்னார் மாவட்டம் பாரிய முஸ்லிம் சனச்சரிவை கொண்ட ஒரு மாவட்டம். வவுனியா மாவட்டத்திலும் கணிசமான முஸ்லிம் சனச்சரிவு இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் அந்த அளவு இல்லாவிட்டாலும் ஓரளவு முஸ்லிம்களும் பெரும்பான்மையாக தமிழர்களும் வாழுகின்ற ஒரு மாவட்டம் முல்லைத்தீவு மாவட்டம். இந்த மாவட்டங்களில் அதாவது நாங்கள் அப்பொழுது அதனை தொடர்ச்சியாக பேசலாம். தொலைபேசி ஊடாக ஒரு நேயர் மிக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார். வணக்கம். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் பேசுகின்றீர்கள்? எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? உங்களுடைய கேள்வியினை சுருக்கமாக கேளுங்கள். எங்கிருந்து? சொல்லுங்கள், உங்களுடைய கேள்வியினை சுருக்கமாக கேளுங்கள். முண்டாகல மாவட்டத்துல ஒரு நாங்க